friends, welcome to NEET Biology Tamil நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கரண்டா இப்ப NTA வந்து NEET PG எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அதாவது இன்னைக்கு காலையில நடக்கக்கூடிய NEET PG எக்ஸாம் நேத்து நைட் தான் வந்து ஒரு 8 o'clock போல தான் அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. அதாவது NEET PG எழுதக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த சென்டருக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஈவன் நார்த் இந்தியால சில சென்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு போன மாணவர்கள் கூட அவங்களுக்கு அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னைக்கு காலையில எக்ஸாம் நடக்காது அப்படின்ட்டு. அதாவது NTA வந்து ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, மாணவர்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில விளையாடுறாங்க அப்படிங்கறத தெரியல. வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களா NTA என்னென்ன எக்ஸாமை கேன்சல் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி NEET UG இப்ப வந்து கரண்டா NEET 2024 எழுதின மாணவர்களுடைய எக்ஸாம்ஸும் கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, NTA நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதாவது இவங்க ஒருத்தவங்க தான் என்டையர் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் காம்படிட்டிவ் எக்ஸாமையும் கண்டக்ட் பண்றாங்க. அதாவது NEET UG, NEET PG, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த நெட் எக்ஸாம் UGC நடத்தக்கூடிய நெட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன் 18ஆம் தேதி நடந்ததுங்க. அதுல எழுதின மாணவர்கள் பாத்தீங்கன்னா 9 லட்சம் பேர் வந்து எழுதினாங்க. ஆனா ஜூன் 19ஆம் தேதியே வந்து அந்த எக்ஸாமை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நெட் எக்ஸாமுக்கு எத்தனை லட்சம், 9 லட்சம் மாணவர்களுடைய ப்ரிப்பரேஷன் என்ன ஆகுறது, அவங்க அன்னைக்கு எக்ஸாம் டேட் போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாளே வந்து நீங்க எழுதின எக்ஸாமே செல்லாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து இருக்கணும். இவங்க திடீர்னு சொல்லி எல்லாருடைய மைண்ட்லயும் வந்து விளையாடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்றைக்கு நைட்டே NEET PG எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க வித்தின் 12 மணி நேரத்துக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம இப்ப கரண்டா NEET 2024ல என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்கேம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும், அதாவது மே 5ஆம் தேதி தான் நம்மளுக்கு NEET எக்ஸாம் வந்து நடந்தது. ஆனா மே 4ஆம் தேதியே பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கிற ஒருத்தர் வந்து கொஸ்டின் பேப்பரை லீக் ஆனதா வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. இது மூலமா அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டா தலையே சுத்தம். அவ்வளோ பெரிய நெட்வொர்க், அவ்வளோ பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இவங்க செயல்பட்டிருக்காங்க. இவங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேங்க சால்வார் கேங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேங் லீடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி அத்ரி. இவர் வந்து ஒரு பீகாரை சேர்ந்தவருங்க. இவருடைய பின்புலம் பாத்தீங்க அப்படின்னா இது மிக பெருசா இருக்கிறது. இவர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்காக நிறைய வந்து ஸ்டடி பண்ணி 2-3 வருஷமா ஸ்டடி பண்ணி அவர் MBBS சீட்டு வாங்கியிருக்காரு. MBBSல ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற அந்த தருவாய்னா MBBSல பெரிய அளவு பணம் கிடைக்காது. ஸோ MBBS படிக்கிற மாணவர்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம லீக் அவுட் பண்ணா, அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அதை லீக் அவுட் பண்ணா நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த MBBSவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த வேலையில வந்து இயங்கியிருக்காரு. இல்லாம இவருடைய கேங்ல இருக்கக்கூடிய இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அரெஸ்ட் ஆனவங்க மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. நிதிஷ் அண்ட் அமித் அப்படிங்கிற 2 பேர் வந்து பீகாரை சேர்ந்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து இந்த சல்வார் கேங்கை சேர்ந்தவங்க தான். இவங்க கிட்ட சிக்கந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போய் கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கசின்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க NEET UG எக்ஸாம் எழுதணும்னு சொல்றாங்க, எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த அமித் அண்ட் நிதிஷ் கிட்ட போய் கேட்கிறாரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 30 இருந்து 40 லட்சம் பேரம் பேசி அந்த 4 பேர்ல இருந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, மே 5ஆம் தேதி எல்லாருக்கும் நம்ம கையில கிடைச்ச அந்த NEET எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதியே வந்து இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு என்ன பண்றோம் அதுலயே நம்ம தெளிவா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆன்சர் கொண்டு அவங்களே எழுதி அதை நாளே வந்து படிக்க வச்சிருக்காங்க அந்த 4 பேரையும். மறுநாள் அவங்க எழுதின கொஸ்டின் பேப்பரும் அதுதான், அதனால அவங்க ஃபுல் மார்க்கும் வாங்கியிருக்காங்க. இது உண்மை எப்படி வெளிச்சத்துக்கு வெளிவந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டுல NEET கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு போன் கால் வருது. அது மூலமா அந்த போலீஸ் வந்து அந்த வீட்டை போய் தேடி பார்க்கும்போது வீட்டுல யாருமே இல்ல, ஆனா எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு NEET கொஸ்டின் பேப்பரை மட்டும் அவங்க தடயங்களா கைப்பற்றுறாங்க. அது மூலமா அவங்க விசாரிக்க அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சல்வார் கேங் அந்த நிதிஷ் அமித்ன்னு இருக்காங்களா அவங்க 2 பேரு, அவங்க 2 பேரு இப்ப ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டத்தினுடைய தலைவன் ரவி அத்ரி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அரெஸ்ட் பண்ணோடனே அந்த ரவி அத்ரி அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம், இது முதல் தடவை இல்ல, இதே மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பரை நான் லீக் பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோட தொழிலா இருந்திருக்கு, என்ன மாதிரி நிறைய நெட்வொர்க் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பணம் இருந்தா போதும், ஒரு 40 லட்சம் 50 லட்சம் இருந்தா போதும் நம்ம நீட்டை கிளியர் பண்ணிட்டு அழகா மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணிடலாம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர் வரைக்கும் பிரேக் எடுத்து நானா டாக்டர் தான் மேம் ஆவேன் அப்படின்ட்டு படிக்கிற எவ்வளவு பெரிய
ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரும் பணம் படைத்தவர்கள் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை வாங்கி அவங்களுடைய கனவுகள்லாம் சிதைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்டிஏ வந்து அவங்களுடைய எல்லா எக்ஸாம்லயும் நெட் யூஜிசி ஆகட்டும், நீட் பிஜி, நீட் யூஜி எல்லா இடத்துலையும் அவங்களுடைய சிறத்தன்மையை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு எக்ஸாமை ஒரு சென்டர் வந்து என்டையர் நாடு முழுக்க கண்டக்ட் பண்றதுக்கு பதிலாக இண்டிவிஜுவல் ஸ்டேட் வந்து அதை கண்டக்ட் பண்ணா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடக்காம தடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இதுல நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மாணவர்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.